டிசம்பர் 12 திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக அவர் நடித்து வெளியான கிளாசிக் ஃபில்மான தளபதி அப்படிங்கிறது ரீரிலீஸ் ஆயிருக்கு. செமையான படம். ஆனால் இந்த மாதிரியான பழைய படங்கள்லாம் ஏன் ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வர்ற படங்கள்லாம் அந்த அளவுக்கு குற்றமாக இருக்குது அப்படிங்கிறதால தான் பொறுமையை ரொம்ப சொதிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான பழைய படங்கள்லாம் ரீரிலீஸ் செஞ்சால் கூட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக இந்த படத்தை ஒரு வாட்டி பார்த்துடணுப்பா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க போல். ஏன்னா அவ்வளோ சூப்பராக ஹிட் அடிக்குது. நானே தளபதி படத்தை தியேட்டருக்கு போய் பார்த்துக்கலாம், அங்கே போய் டிக்கெட் எடுத்துக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போது டிக்கெட் புக் பண்ணலான்னு எடுத்தால் கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங்காக ஃபாஸ்ட் ஃபில்லிங்காக டிக்கெட்ஸ் போயிட்டுருக்கு. தளபதி படம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ஃபீல் குட்டை கொடுத்த ஒரு படம். எனக்கே அப்படி கொடுத்த ஒரு படம் தான். அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. அந்த படம் எப்படி உருவாச்சு, அந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை சொன்னாங்க, அதுக்குள்ளே ஹிடனாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அப்பப்போ தேடி படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த படம் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த படத்தை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு சினிமா போகன். இன்றைக்கி நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கக்கூடிய தளபதி படத்துடைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. தளபதி படம் அப்படிங்கிறது மணிரத்னம் அவர்களுடைய 7வது திரைப்படம். இந்த படம் நிறைய பெஞ்ச்மார்க்ஸை உருவாக்கின ஒரு திரைப்படம். அந்த படத்துடைய கதைக்களமாகட்டும், அது சொல்லப்பட்ட விதமாகட்டும், அதோட மேக்கிங் ஆகட்டும், அது எல்லாத்துலேயுமே நிறைய மைல் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த படம் எடுக்கப்பட்டு ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு கூட நிறைய மைல் ஸ்டோன்ஸை உருவாக்கிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த திரைப்படம் தான் ரஜினியும் மணிரத்னமும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்த ஒரே திரைப்படம். அதுக்கப்புறமா அவங்க ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கவே இல்லை. அது ஏன் வேலை பார்க்கல அப்படிங்கிறத ரஜினியை ஒரு வாட்டி ஸ்டேஜில் பேசியிருப்பார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த திரைப்படம் தான் இளையராஜா அவர்களும் மணிரத்னம் அவர்களும் ஒன்றா வேலை செஞ்ச கடைசி திரைப்படம். இதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து எந்த படமும் பண்ணலை. இதுக்கப்புறம் மணிரத்னம் எடுத்த திரைப்படம் ரோஜா. அதில் ஏஆர் ரஹ்மான் அறிமுகமானார். அதிலிருந்து அவருடைய எரா அப்படிங்கிறது உருவாச்சு. அதே மாதிரி இந்த படம் தான் அந்த காலகட்டத்து பாகுபலி பட்ஜெட் வைஸில், அதாவது சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ்லேயே அதிகமான அளவுக்கு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் இந்த படம் தான். அப்போவே 3 கோடி ரூபா அளவுக்கு இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க. 3 கோடி ரூபா அளவுக்கு அப்படி என்னையா செலவாச்சு அப்படின்னு ஃபீல் ஆகுது இல்லை? பார்க்கலாம். 1991 வருஷம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி தீபாவளி நாளுக்கு பண்டிகை ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் தான் இந்த தளபதி. இந்த படம் வந்த சமயத்தில் ரஜினி ஃபேன்ஸுக்கு பயங்கரமான கிரேஸுங்கிறது இருந்திருக்கு. ஏன்னா ரஜினி இந்த படத்துக்காக புது ஹேர் ஸ்டைலில் வந்திருந்தார். அவருடைய லுக்கே வித்தியாசமாக இருந்தது. தளபதியில் ரஜினி புதுசாக தெரிஞ்சார் அப்படின்னு அவருடைய ஃபேன்ஸ் கொண்டாடி தள்ளினாங்க. இந்த படத்துக்கு அப்போவே ப்ரொமோஷனுக்கு பயங்கரமாக யோசிச்சிருக்காங்க. ஜிவி ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு புதுசாக யோசிச்சு தளபதி பேர்லேயே நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காரு. அதுக்காக பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்துருக்காரு. பிஸ்கெட்டு, அட்டைப்பெட்டி இதெல்லாம் தளபதி பேரில் உருவாக்கணும், நல்ல குவாலிட்டியில் உருவாக்கணும், அதுக்கு யாராவது இருந்தீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணியிருக்காரு. ஆனால் அது வச்சு உண்மையிலேயே பிஸ்கெட்டு, சாக்லேட், ஐஸ்கிரீம்லாம் வந்துச்சா அப்படின்னு தெரியல. ஒருவேளை யாராவது அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படம்ங்கிறது எப்படி உருவாச்சு, அந்த கதையே ஒரு சுவாரஸ்யமான கதை. மணிரத்னத்தை கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது ரஜினிக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. நாயகன் படத்தோடைய இம்ப்ரெஷனால கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கான சூழலுங்கிறது அமையவே இல்லை. ஒரு 3-4 வாட்டி ரஜினியும் மணிரத்னமும் சந்திச்சிருக்காங்க. ஆனால் அது ஒரு கதை விவாதத்துக்குள்ளே போகவே இல்லை. மணிரத்னத்துடைய சகோதரரான ஜிவி வெங்கடேஸ்வரன் ரஜினியோட ஃப்ரெண்டு. அவங்க அடிக்கடி சந்திச்சுப்பாங்க. அவர் தான் ஜிவி ஃபிலிம்ஸுங்கிற நிறுவனத்துடைய நிறுவனர், ப்ரொடியூசர். அவரும் ரஜினியும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிருந்தப்ப தான் மணிரத்னத்தை வச்சே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிரத்னத்துக்கு என்னன்னா, ரஜினி மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவை வச்சு படம் பண்ணும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்ட் ஃபிலிம்லாம் எடுக்க முடியாது. அவருடைய லெவலுக்கு ஏற்ற மாஸ் ஃபிலிமாக அது இருக்கணும். அதே சமயத்தில் அது தன்னோட மணிரத்னம் படமாகவும் அது இருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காரு. அதுக்கான சரியான கதை கிடைக்கல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தப்போ தான் அவருக்கு கர்ணன் கதையிலிருந்து நாட்டுங்கிறது கிடைச்சது. கரெக்ட், மகாபாரத கர்ணன் கதையிலிருந்து அந்த நாட்டு கிடைச்சது. படத்தில் மகாபாரதத்தில் கர்ணனுடைய கதையை அப்படியே எடுத்து இப்போ இருக்கக்கூடிய சினாரியோவில் அது நடந்திருந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு கற்பனையாக அந்த கதையை உருவாக்கியிருப்பார் மணிரத்னம். அதில் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் கதையில் வரக்கூடிய கர்ணன் கதாபாத்திரம் தான் ரஜினி, சூர்யா கேரக்டர். அதே மாதிரி துரியோதனன் கேரக்டர் தான் மம்முட்டி. அர்ஜுனன் கேரக்டர் தான் அரவிந்த் சாமி. அர்ஜுனனுடைய மனைவியாக வரக்கூடிய சோபனா திரௌபதியை முதல்ல கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சவர் ரஜினி, அதாவது கர்ணன். மகாபாரதத்திலேயே திரௌபதியோடைய சுயம்பரத்துக்காக தான் கர்ணன் போவார். அப்போதான் அவருடைய வில்வித்தையெல்லாம் அவர் காட்டுவார். திரௌபதியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் இல்லை,
இவன் வந்து சத்திரியன் கிடையாது, அதனால் நான் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ரஜினிக்கு வந்து பொண்ணு கொடுக்கறதுக்கு வந்து சோபனாவுடைய அப்பா வந்து ஒத்துக்க மாட்டார். இப்படி நிறைய ரெஃபரன்சஸ் அப்படிங்கிறது மகாபாரதத்துக்கும் இந்த படத்துக்குமே நிறைய இருக்கும். ஆனால் படம் வெளியில் வந்த சமயத்தில் அது டக்குன்னு யாருக்கும் புரியல. ஒரு இன்னர் லேயரில் தான் அது வந்து மணிரத்னம் வச்சிருந்தாருன்னு அவரே ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருடைய ராவணன் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ராமாயணத்துல இருந்து தான் எடுத்தோம் அப்படிங்கிறது தெளிவாகவே அவர் சொல்லியிருப்பார். படம் பேரே ராவணன் இருக்கும். நிறைய கதாபாத்திரம்லாம் கார்த்திக் கதாபாத்திரம்லாம் அப்படியே மரத்துல இருந்து இறங்குறதெல்லாம் காட்டும்போது அனுமாருக்கும் அவருக்கும் கனெக்ஷன் இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் அப்படி ஓப்பனாக எங்கேயுமே அவர் சொல்லலை, அதை ஓப்பனாக காட்டிக்கவும் இல்லை. ஒரு இன்னர் லேயராக தான் அது போய்கிட்டே இருக்கும். லேட்டர் ஆன் பீரியடில் தான் அந்த படத்தை பற்றி அனலைஸ் பண்ணும்போது இது வந்து மகாபாரதத்தோட ஒன்னோட ஒன்று கலந்துருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் அது மக்களுக்கு ஈஸியாக போய் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை மணிரத்னமும் அவருடைய டீமும் செஞ்சாங்க. குறிப்பாக படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் சந்தோஷ் சிவன் அவர்களும் மணிரத்னம் அவர்களும் ஒன்னா வேலை செஞ்ச முதல் திரைப்படம்ங்கிறது இந்த தளபதி திரைப்படம் தான். அதுக்கு முன்னாடி சந்தோஷ் சிவன் அவர்களுடைய ஒர்க்கை வந்து ராக் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் வந்து மணிரத்னம் பார்த்துருந்தாரு. அதனால் அவரோட சேர்ந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு இருந்துச்சு. அதே மாதிரியான ஆசை சந்தோஷ் சிவனுக்கு இருந்துச்சு. ஆனால் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த திரைப்படம் பண்ணாங்க. இதுல சூர்யா அப்படிங்கிற கேரக்டருங்கிறது கர்ணனை வந்து ரிசம்பிள் பண்ணுது. கர்ணன் யாரு? சூரிய தேவனுடைய மகனா மகாபாரதத்துல வந்து காட்டப்படுவார். ஸோ இதுல இந்த சூர்யா அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து கர்ணனை போர்ட்ரே பண்ணது அப்படிங்கிறதுக்காக எப்போலாம் ரஜினி வராரோ அப்போலாம் சூரியனுடைய ரிசம்பிள்ஸ்ங்கிறது படத்துல இருந்துகிட்டே இருக்கும். ஃப்ரேம்ல வந்து சூரியனை வச்சுக்கிட்டு தான் சீனை வந்து டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல முக்கியமான சீன்ஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்துலயுமே கண்டிப்பா சூரியன் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா படத்துல ஆரம்பத்துல வந்து ஃபிளாஷ்பேக்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து படம் ஆரம்பிக்கும். ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கர்ப்பம் தரிச்சு குழந்தை பிறந்துரும். அதை கூட்ஸ் வண்டியில் அந்த குழந்தைய எடுத்து போட்டுட்டு அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே அனுப்பி வைப்பா. அந்த குழந்தை வந்து நதி போற வழியாவே அந்த கூட்ஸ் ட்ரெயின் போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எந்த பக்கம் நதி போகுதோ அது வழியாவே அந்த குழந்தை போகுதுங்கிற மாதிரி. அந்த குழந்தைய கடைசியா எடுத்து எப்போ அந்த குழந்தையும் சூரியனும் ஒன்னா ஃப்ரேம்குள்ளே வருதோ அப்பத்துல இருந்து தான் அந்த படம் கலருக்கே மாறும். அதே மாதிரி முக்கியமான எல்லா சீன்ஸ்லையுமே அப்பா கேரக்டர் வந்து சூர்யா கிட்ட பேசும்போதும் சரி, அம்மா கேரக்டர் வந்து சூர்யா கிட்ட பேசும்போதும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு சூரியன்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மேண்டேட்ரியாக ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க. இதுக்காக காலையில் 4 மணிக்கெலாம் ஷூட்டிங் போயிருக்காங்க. சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து மெனக்கெட்டு செஞ்சுருக்காங்க. அப்பா கேரக்டர் வந்து சூர்யாவை பார்ப்பார், ஜெய்சங்கர் வந்து ரஜினியை பார்ப்பார் இல்லையா, அந்த சீன் எடுக்கிறதுக்காக மத்தியானமே போயிருக்காங்க. சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் ரஜினி வந்து அந்த சீனுக்கு வந்து நான் வந்து இன்னும் ரெடி ஆகல, அதுக்கு இன்னும் ப்ரிப்ரேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னனால அன்னைக்கு அதை கேன்சல் பண்ணிட்டு மறுநாள் அதை ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு இன்னொரு ஸ்ட்ராங் வேல்யூ எதுனா கேஸ்டிங் தான். முக்கியமான எல்லா கேரக்டர்ஸுக்குமே சூப்பரான ஆர்டிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து துரியோதனன் கேரக்டருக்கு மம்முட்டியை சூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. மம்முட்டியை சூஸ் பண்ணும்போது ரஜினி வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாராம், துரியோதனன் கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியம், தேவராஜ் கேரக்டர், அதனால அதுக்கு ஈக்குவலான பிரசன்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற ஒரு ஆளை கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாராம். ஏன்னா வழக்கமாக வந்து பெரிய ஹீரோஸ்லாம் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரஜினி அதை செய்யலை அப்படிங்கிறத மணிரத்னம் வந்து பதிவு செய்கிறார். அதே மாதிரி இதில் மம்முட்டியை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மம்முட்டிகிட்ட போய் கதை சொன்னப்போ அவருக்கு இந்த கதை பிடிக்கலாம், நான் அதில் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஆனால் அப்போ ஜோஷி அப்படிங்கிற டைரக்டரோட படத்தில் அவர் நடிச்சிட்டு இருந்தப்போ அவர் தான் இல்லை இந்த படம் நீ கண்டிப்பாக பண்ணு, அவனுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தில் அவர் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமே இருக்காரு. அதே மாதிரி அர்ஜுன் கேரக்டர் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது யாருன்னா ஜெயராமை வந்து நடிக்க வைக்கலாம்னு சொல்லி மம்முட்டி தான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஆனால் ஜெயராம் வந்து கால்ஷீட் ப்ராப்ளம்லாம் இருந்ததுனால அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து அவரால் நடிக்க முடியல. அந்த கேரக்டரில் யாரை நடிக்க வைக்கிறதுன்னு அது வரைக்கும் வந்து முடிவே எடுக்கலையா மணிரத்னம். படத்தோடைய ஷூட்டிங் பாதி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அரவிந்த் சாமியை வந்து அந்த கேஸ்டிங்கில் எடுத்து அவர் அதில் நடிச்சிருக்காரு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் தான் அரவிந்த் சாமி அறிமுகமானார். சூர்யா கேரக்டர் திருமணம் பண்ணிக்கக்கூடிய பெண்ணா பானுப்பிரியா பண்ணா நல்லா இருக்கும்னு மணிரத்னம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. ஏன் பானுப்பிரியாவை செலக்ட் பண்ணார் அப்படின்னா, அந்த போர்ஷன் வந்து ரொம்ப கம்மியான போர்ஷன். அந்த கம்மியான போர்ஷனுக்குள்ளேயே ஆடியன்ஸ் கிட்ட வந்து அந்த கேரக்டருடைய டெப்த்துங்கிறது போய் சேரணும். அந்த கேரக்டர் மூலமாக தான் கதையில் பல முக்கியமான நாட்டெலாம் வந்து உடைய போகுது. ஸோ அந்த சின்ன டைமில் எல்லாருக்கிட்டையும் மனசில் பதிகிற மாதிரி வேணும்னா நல்ல ஒரு
முக்கியமான ஆர்டிஸ்ட் வேணும், அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பானுப்பிரியாவை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் கண்டிப்பாக வந்து அந்த கேரக்டரோட சேர்ந்து ரஜினிக்கு பாட்டே இருக்காது. ஏன்னா அவருடைய கணவருடைய இறப்புக்கு காரணமே சூர்யா தான். எப்படி அவங்களுக்குள்ள ஒரு லவ் ரொமான்ஸுங்கிறது வரும் அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணியிருக்காரு மணிரத்னம். ஆனால் இப்போவும் அதில் காமெடியாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ரஜினிகாந்த் அவர்களை விட 3 வயது சின்னவங்க தான் ஸ்ரீவித்யா. ஆனால் ரஜினிகாந்துக்கே அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. சூர்யா இருக்கார்ல ரஜினி, அவருடைய சின்ன வயசு போர்ஷன் எல்லாம் கொஞ்சம் ஷூட் பண்ணாங்க. அந்த கேஸ்டிங்ல யார் இருந்திருக்காங்கன்னா விஷ்ணுவர்தனுடைய தம்பி கிருஷ்ணா தான் நடிச்சிருக்காரு. ஆனா படத்துடைய நீளம் காரணமா அதெல்லாம் வெட்டி எறியப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் விட தளபதி படம் இன்னைக்கும் எல்லார் மனசுலையும் ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இளையராஜா அவர்களுடைய மியூசிக் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், பாடல்கள் ஆகட்டும், வேற லெவல்ல இருக்கும். இந்த படத்துக்குடைய ஒட்டுமொத்த இசையையும் ஹாஃப் அ டேல முடிச்சிட்டார் அவரு அப்படின்னு சந்தோஷ் சிவன் அவர்கள் ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அவர் அந்த ஹாஃப் அ டேல கொடுத்த அந்த மியூசிக்ஸ் தான் காலத்தை கடந்தும் இன்னைக்கும் எல்லார் மனசுலையும் நிலைச்சு நிற்கக்கூடிய ஒன்றா இருக்குது. சின்ன தாயவள் பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு வந்து 2 அர்த்தம் கொண்ட ஒரு பாட்டு. கதைப்படி ரொம்ப சின்ன வயசுல தாயான ஒருத்தி பெற்றெடுத்த மகன் தான் சூர்யா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விதமாக சின்ன தாயவள் தந்த ராசாவேங்கிறது அந்த பாட்டில் வரும். அதே சமயத்தில் இளையராஜா அவர்களுடைய அம்மா பேர் சின்னத்தாய், சின்ன தாயவள் தந்த ராசாவே அப்படின்னு இளையராஜா குறிக்கக்கூடிய விதமாகவும் வாலி அவர்கள் இந்த பாட்டை வந்து எழுதியிருப்பார். பாடலுடைய வரிகளை பார்த்த உடனே ரொம்ப நெகிழ்ந்து போய் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு இசையமைச்சாராம் இளையராஜா அவர். இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையுமே வாலி அவர்கள் தான் எழுதியிருக்காரு. இதுல ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ராக்கம்மா கையத்தட்டு பாட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுல 2 பேருக்குமே இன்ட்ரோடக்ஷன்ங்கிறது வரும். ஹீரோவுக்கு இன்ட்ரோடக்ஷன்ங்கிறது வரும், ஹீரோயினுக்கு இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது வரும். இந்த ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப பெப்பியான ஒரு சாங்கா போயிட்டு இருக்கும். அப்படியே இன்டர்கட்ல ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷன் வரும்போது தேவாரம் பாடல்ங்கிறது ஒலிக்க ஆரம்பிக்கும். குனித்த புருவமும் அப்படின்னு திருநாவுக்கரசர் எழுதின அந்த பாடல் வந்து ஆரம்பிக்கும். இது அந்த டைம்ல கிளாசிக்கல் சிங்கர்ஸ் மத்தியில பயங்கரமான கலவரத்தை உண்டு பண்ணியிருக்கு. அந்த சமயத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் என் கிருஷ்ணசுவாமிங்கிற கிளாசிக்கல் மியூசிக் கிரிட்டிக் வந்து ரொம்ப காட்டமாகவே எழுதியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு அபத்தத்தை பார்க்கவே முடியாது, எவ்வளவு பெரிய கேவலத்தை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்காரு. ஆனால் இவங்க எல்லாருமே இவ்வளோ கொந்தளிச்சாங்க இல்லையா, இப்படிலாம் திட்டினாங்க இல்லையா, அப்படி அவங்க திட்டின அந்த பாட்டு தான் உலகமே கொண்டாடக்கூடிய அளவுக்கான பாட்டாக மாறுச்சு. அப்படி ஒரு மேஜிக்கை இளையராஜா வந்து அந்த சாங்கில் வந்து பண்ணியிருப்பார். இன்ஃபேக்ட் பிபிசி வந்து எப்போவுமே கேட்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு ஒரு பாடல்களுடைய லிஸ்ட்டை வந்து இன்டர்நேஷ்னல் சாங்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு லிஸ்ட்டை வந்து தயாரித்தாங்க. அந்த லிஸ்ட்டில் 4வது இடம் பிடிச்சது இந்த பாட்டு. அதே மாதிரி வாஷிங்டன் போஸ்ட்டும் 100 பாடல்களை வந்து செலக்ட் பண்ணாங்க. அதுலேயும் ராக்கம்மா கையத்தட்டு பாடல்ங்கிறது இடம்பெற்றுச்சு. அவ்வளோ சூப்பரான ஒரு மியூசிக்காக இன்னைக்கும் உலகளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாட்டாக இந்த பாட்டு இருக்குது. இந்த பாட்டு உருவான விதத்தை வந்து மணிரத்னம் அவர்கள் வந்து பரத்வாஜ் ரங்கன் அவர்களுடைய பேட்டியில் வந்து சொல்லும்போது, இதை நாங்கள் அப்படி தான் வேணும்னு யோசித்து நாங்கள் அதை உருவாக்கணும். ஏன்னா 2 பேருடைய உலகம் வந்து வெவ்வேறான உலகம். ஹீரோவுடைய உலகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருள் சூழ்ந்ததாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஹீரோயினுடைய உலகம் அப்படிங்கிறது வேறையாக இருக்கும். 2 பேரும் ஒரு புள்ளியில் வந்து சந்திக்கிறாங்க, ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. ஆப்போசிட் சைட்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாடலில் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி செஞ்சது தான் இந்த பாடல் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் வந்து எந்த பாடல்களும் திணிக்கப்பட்ட ஒன்றா இருக்காது. அது கதையோட ஒன்றி போன ஒன்றா தான் இருக்கும். பாடல்கள் போடணுமே அப்படிங்கிறதுக்காக போடாமல் அந்த கதை களத்தோடு அது வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி படத்தில் புத்தம் புது அப்படின்னு ஒரு பாடல் வந்து வரும். இந்த பாட்டு வந்து இளையராஜா எப்போவோ வந்து மணிரத்னம் அவர்களுக்கு வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்த ஒரு பாட்டு. இந்த படத்துக்கான எல்லா பாடலும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா என்கிட்ட இன்னொரு ட்ராக் இருக்குது, நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துருக்காரு மணிரத்னம். ரஜினிக்கும் பானுப்பிரியாவுக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறமா ஒரு சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வரும். அதில் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பதிலாக அந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போவோ கொடுத்த பாடல் கூட இந்த படத்துக்கு அப்படியே கச்சிதமாக பொருந்தக்கூடிய விதத்தில் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துக்காக இளையராஜா கடைசியாக இசையமைத்த பாடல் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. இந்த பாட்டு வந்து மும்பையில் இருந்த ஒரு ஸ்டுடியோவில் கம்போஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருந்த ஆர்கெஸ்ட்ரால இருந்த அத்தனை பேருமே எந்திரிச்சு இளையராஜா அவர்களுக்கு வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷனை கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டை வந்து ஷூட் பண்ணும்போது மணிரத்னம் அவர்கள் அவருடைய நீண்டகால ஆசையை வந்து லைட்டா பூர்த்தி செய்யணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து என்னன்னா, பொன்னியின் செல்வன் வந்து எப்படியாவது படமா எடுக்கணுங்கிற ஆசைங்கிறது அப்பவே இருந்திருக்கு. அதை படமா இப்போ எடுக்க முடியல, அட்லீஸ்ட் பாட்டிலையாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அதுல இன்னொரு ஆசையை அவர் தீர்த்திருக்காரு. அது என்னன்னா, அவருக்கு வந்து அகிரா குரோசாவா வந்து ரொம்ப பிடிக்குமா. அதனால் அகிரா குரோசாவோடைய அந்த சாமுராயோடைய ஸ்டைல் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ரஜினிக்கு வந்து சாமுராய் கெட்டப்பை போட்டு இந்த பாட்டை வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டு வந்து படத்தில் எப்போ வரும்னா, சோபனா வந்து லவ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்போ வேற மாதிரி ரொமான்டிக் ஃபீலில் தானே பாட்டு இருக்கணும். ஆனால் பாட்டை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. என் லைஃப் இப்படி தான், நான் கத்தியும் ரத்தமாக தான் இருப்பேன், நீ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணுங்கிற மாதிரி அந்த பாடல் அப்படிங்கிறது போகும்.
ஸோ அதுலேயும் அந்த பாட்டுங்கிறது திணித்த விதமாக இருக்காமல் கதையோடு ஒன்றி போனவங்கன்னா அந்த பாட்டை வந்து அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த காட்டுக்குயில் சாங் இருக்குல்ல, போகிக்காக எப்போ போகி ஆரம்பித்தாலும் அந்த பாட்டை தானே போடுவோம். அந்த பாட்டும் பயங்கர ஃபேமஸ் ஆகிருக்கு. எம்ஐஏ அப்படின்னு ஒரு சிங்கர் ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க வந்து பேசிக்கலாக ஒரு ஈழத்தமிழர். இந்த சிங்கர் வந்து அவங்களுடைய மியூசிக்ஸ்லாம் வந்து கான்டெம்பரரி மியூசிக் வேர்ல்டு லெவலில் ரீச் ஆன மியூசிக்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி எம்ஐஏ வந்து பேம்பூ பேங் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பாடல் வந்து இந்த காட்டுக்குயில் பாடலை பேஸ் பண்ணி தான் உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி இளையராஜாவுடைய மியூசிக்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி உருவாக்கப்பட்ட அந்த புது பாடல்ங்கிறது ஐரோப்பா முழுக்க பயங்கரமாக ரீச் ஆச்சு. இந்த படம் வந்து பேசிக்கலாக கர்ணனுடைய கதையை சொல்லக்கூடிய ஒரு படம் தான். கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் இருக்கக்கூடிய நட்பை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு படம் இது அப்படின்னு தான் படத்துடைய இயக்குனரான மணிரத்னம் அவர்களும் படத்துடைய ப்ரொடியூசரான ஜிவி அவர்களுமே சொன்னாங்க. இப்படி ஒரு கதைக்களத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புங்கிறது இருந்துச்சு. ஏன் 3 கோடி ரூபா அளவுக்கு செலவாச்சு அப்படின்னா, ரஜினி மாதிரியான ஒரு ஸ்டாரை அடித்து தமிழ்நாட்டில் ஷூட் பண்ணவே முடியாது. ஏன்னா எக்கச்சக்கமாக கூட்டம் கூடிடும், ஏகப்பட்ட அவுட்டோர் ஷூட்ஸ் இருக்குது, அவ்வளோ கூட்டத்தையும் சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கர்நாடகாவில் தான் நிறைய போர்ஷன்ஸை வந்து ஷூட் பண்ணியிருக்காரு மணிரத்னம். மைசூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் தான் ஷூட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஏன் சின்னத்தாய் அவள் பாடல் கூட கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் தான் ஷூட் பண்ணாங்க. அதனால் அங்கேயே நிறைய செலவாயிருக்கு. அது போக ரஜினி அவர்கள் இருக்கக்கூடிய ஏரியான்னு காட்டுவாங்க இல்லையா, ஒரு சின்னதாக ஒரு ஆறு ஓடும், அதை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள்னு காட்டுவாங்க இல்லையா, அந்த ஏரியாவை சென்னையில் வந்து செட்டு போட்டிருக்காங்க. தோட்டாதாரணி அவர்கள் தான் செட்டு போட்டிருக்காரு. அந்த செட்டுங்கிறதையும் பயங்கரமான செலவில் போட்டிருக்காங்க. அதில் தான் கம்ப்ளீட்டாக ஷூட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதெல்லாம் போக ஏகப்பட்ட ஸ்டார்டம்ஸ் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. மம்முட்டி, அமரீஷ் பூரி, பானுப்பிரியா, சோபனா, நாகேஷ், ஸ்ரீவித்யான்னு ஏகப்பட்ட பேர் வந்து இதில் நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய சேலரிஸுங்கிறதே பயங்கரமாக வந்து பட்ஜெட்டு அதிகமாக்கியிருக்கும். இதனால தான் 3 கோடி ரூபா அளவுக்கு அந்த காலகட்டத்திலே எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பட்ஜெட்டில் இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த படம் எடுக்கப்படுது அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக தமிழ்நாட்டில் 35 ஸ்க்ரீனில் தான் வந்து திரைப்படங்கள் வந்து திரையிடப்படுமா. ஆனால் இந்த படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 50 ஸ்க்ரீன்ஸில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக வந்து 4 மணிக்கே ஷோ ஆரம்பித்ததும் இந்த படத்தில் தான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, ஃபேன்ஸுக்காக அந்த ஷோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 4 o'clockல இருந்தே படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ எதிர்பார்ப்போட இவ்வளோ பட்ஜெட்டோட இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அதுக்கான ரிசல்ட்டுங்கிறது இருந்துச்சான்னு பார்த்தா அது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. படம் வந்து பெருசாக போகலை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இல்லை அப்போயே இது சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து படத்தோட ப்ரொடியூசர் ஜிவி வந்து அந்த சமயத்தில் ஒரு பத்திரிகைக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது எனக்கு வந்து ரிசல்ட்லாம் நல்லா தான் தெரியுது, இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பயங்கரமான ஹிட்டாக வந்து இந்திய அளவில் உலக அளவில் வந்து இதுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு வந்து மிக்சட் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. தமிழ் பத்திரிகைகள்லாம் இந்த படத்தை வந்து கொண்டாடவும் செஞ்சாங்க, திட்டவும் செஞ்சாங்க. விகடன் பத்திரிகையில் இந்த படத்துக்கு என்ன மாதிரியான விமர்சனம் இருந்துச்சு அப்படின்னா, இளையராஜா மியூசிக்கை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி எழுதியிருந்தாங்க. ஆனால் படத்தில் வந்து ரஜினிக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்கிறது இல்லை. நிறைய இடத்துல கூண்டில் இருக்கக்கூடிய சிங்கத்தை வெளியில் சும்மா உழவு விட்ட மாதிரி தான் இருக்கார் அவரு, கட்டி போட்ட மாதிரி இருக்கார் அவரு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டுங்கிறத கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் ஆங்கில பத்திரிகைகள்லையும் மிக்சட் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் அதில் காட்டம் அதிகமாக இருந்துச்சு. இப்படி ஒரு படம் எதுக்கு எடுத்தீங்கிற லெவலுக்கு தான் அவங்க எழுதியிருந்தாங்க. இப்படி மிக்சட் ரிவ்யூவாக இருந்ததை வச்சு நிறைய பொருளையும் கிளம்பிச்சு. அதில் முக்கியமான பொருள் எதுனா, இந்த படத்துக்கு 2 கிளைமேக்ஸு. கேரளாவில் வந்து மம்முட்டி சாக மாட்டார், ரஜினி செத்துருவார். ஆனால் தமிழ்நாட்டில் மம்முட்டி செத்துருவார், ரஜினி உயிரோடு இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் கிளப்பி விட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மணிரத்னம் வந்து இல்லை நான் ஒரு கிளைமேக்ஸ் தான் எடுத்தேன், கர்ணன் வந்து சாகக்கூடாது, ஏன்னா அவன் லைஃப்பில் ஏகப்பட்டதை அனுபவிச்சிட்டான், சூர்யா சாகக்கூடாது, அவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்த கேரக்டர் வந்து செத்தும் போயிட்டான்னா அது பயங்கரமான ட்ராஜடி ஆகிடும், என் படத்தில் அப்படி ஒரு ட்ராஜடி இருக்கக்கூடாதுன்னு நான் அது வைக்கலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி வந்தார். இப்படி மிக்சட் ரிவ்யூவாக வந்ததாலேயோ என்னவோ அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணவே இல்லை. பயங்கரமான லெஜண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து தளபதி அப்படிங்கிற மறக்க முடியாத ஒரு கிளாசிக்கல் திரைப்படத்தை நமக்கு கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கால சூழல்னால என்னன்னு தெரியல, அப்படி ஒரு படம்ங்கிறது இந்த கூட்டணியிலேருந்து நமக்கு கிடைக்கவே இல்லை. ஒருவேளை இப்போது அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சு இதே மாதிரியான ஒரு படம் வந்தால்
செமையாக இருக்கும்ல. படம் வந்த சமயத்தில் நம்மள நிறைய பேர் வந்து ரொம்ப சின்ன பசங்களாக இருப்போம். அந்த படம் பார்த்த ஃபீல் கூட நமக்கு இருந்திருக்காது. கை குழந்தையாக கூப்பிட்டு போயிருப்பாங்க, சின்ன பையனாக போயிருப்போம். ஆனால் அதுக்கப்புறமா வளர்ந்ததுக்கப்புறம் இந்த படத்தை வந்து டிவிலலாம் பார்க்கும்போது தான் என்ன மாதிரி படம் வேற லெவலில் இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ தியேட்டரில் அந்த படத்தை பார்த்து நாமளும் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இந்த ரீரிலீஸில் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிவிடுங்க. சரியா? இந்த மாதிரி நிறைய படங்களை நாமளே வந்து சொதப்பி விட்டுருப்போம். 1001 அந்த மாதிரியான ஒரு படம் தான். வந்தப்போ கொண்டாடாமல் விட்டுட்டு அதுக்கப்புறமா மிஸ் பண்ணிட்டோம்ப்பா என்ன மாதிரி படம் இது அப்படின்னு நம்ம பேசுவோம். சரி, இப்போ தளபதி படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி ரஜினியோட எந்த படத்தை வந்து மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக போய் அந்த தேட்டர் ஃபீலுக்காக போய் பார்த்துடணும்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த படம் ரீரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும்? கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் தெரிஞ்சு. சரி, ஓகே பிக் பஸ் சினி பிக்யூ பஸ் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். மறந்துடாமல் சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.